இந்த புத்தக திருவிழா என்பது பெரும்பாலும் சென்னை, கோவை, மதுரை போன்ற பெரிய மாநகராட்சிகளிலே, பெரிய பெரிய கிராமங்களிலே மிக வெகு விமர்சையாக மிக சிறப்பாக முன்னெடுத்து செல்வது உண்டு. ஆனால் பரமக்குடி உள்ளிட்ட இந்த குக்கிராமங்களிலே அது போன்ற பெரிய திருவிழாக்கள் யாரும் முன்னெடுப்பதில்லை. ஆனால் இந்த பரமக்குடி வட்டார பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் 3 ஆண்டு காலமாக இதை மிக சிறப்பாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே, இடையூறுகளுக்கு மத்தியிலே இதை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் நூலகத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் என்ன கருத்தை விதைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வரக்கூடிய தலைமுறையை ஒரு அறிவு சார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முனைப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ரவுத்திரம் பலகு என்கிற தலைப்பிலே என்னை உரையாற்ற பணித்திருக்கிறார்கள். ரவுத்திரம் என்று சொல்லுவது மாவீரன் சேகவீர அவர்கள் சொல்லுவார்கள், அநீதியை கண்டு எவன் ஒருவன் ஆத்திரப்படுகிறானோ அவனே என்னுடைய தோழன் என்று மாவீரன் சேகவீர அவர்கள் சொல்வார்கள் அல்லவா. அந்த அநீதியை கண்டு யாருக்கு கோபம் வருகிறதோ அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ரவுத்திரம் என்று நாம் சொல்லுகிறோம். கோபப்பட வேண்டும் என்று அல்லது கோபப்படுத்த வேண்டும் என்று என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கோபம் என்பது எந்த வகையிலான வெளிப்பாடுகளை அல்லது செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. தோழர்களே, இந்த புத்தக திருவிழாவிலே புத்தக வாசிப்பு தன்மையை வாசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடந்து. பொதுவாக புத்தகங்கள் என்பது ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த புத்தகங்களும் புத்தக வாசிப்பு தன்மைகளும் அமைந்திருக்கிறது. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் ஒரு மனிதன் எந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறானோ அல்லது எப்படிப்பட்ட புத்தகங்களை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறானோ அதை தெரிந்து கொண்டாலே அவனுடைய சிந்தனைகளை நம்மால் அறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க சக்தி இந்த புத்தகங்களுக்கு இருக்கிறது. தோழர்களே, இந்த புத்தகம் வாசிப்பு தன்மை எல்லோரிடத்திலும் பரவ வேண்டும். பொதுவாக இந்த புத்தகங்களை பற்றி, புத்தக வாசிப்புகளை பற்றி பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி உணவு, உடை, இருப்பிடம் இவையெல்லாம் ஒரு அடிப்படை தேவைகள் என்கிற பட்டியலில் இருக்கிறதோ அதை போல புத்தகங்களும் புத்தக வாசிக்கிற அந்த சிந்தனைகளை ஒரு அடிப்படை தன்மைகளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் பல இடங்களிலே பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை, ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆபரேஷன் செய்ய இருக்கிறது என்று சொல்லுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை 1-2 நாட்கள் கழித்து ஏற்பாடு செய்யுங்கள், ஏனென்றால் நான் படித்துக் கொண்டிருக்கிற அந்த புத்தகத்தை இன்னும் 2 நாட்களிலே நான் முடித்து விடுவேன். நான் படித்த புத்தகத்தை முடித்த பிறகு என்னுடைய அறுவை சிகிச்சையை வைத்துக் கொள்ளலாம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த புத்தக வாசிப்பினுடைய அந்த சாராம்சத்தை, அதனுடைய தாக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். ஏனென்றால் புத்தகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இங்கே தோழர்கள் அறிவியல் ரீதியான ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த சிந்தனையை விதைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி பல தலைவர்கள் இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பு தன்மையை பல நிலைப்பாடுகளிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக எப்படி இப்போது அறிஞர் அண்ணா அவர்களை நாம் இங்கே கோடிட்டு காட்டுகிறோமோ அதை போல ஆபிரகாம் லிங்கன், ஒரு நாட்டினுடைய அதிபராக வந்த ஆபிரகாம் லிங்கன்
இந்த புத்தக வாசிப்பினுடைய தன்மையை அல்லது தேவையை அவருடைய பாணியிலே சொல்கிறார். நான் வாசிக்காத நல்ல புத்தகத்தை எவ்வளவோ வாங்கி தருகிறானோ அவனே என்னுடைய சிறந்த நண்பன் என்கிற ஒரு கருத்தை ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பதிவு செய்கிறார். அதே போலத்தான் மாவீரன் சீசர் அவர்கள் 1000 புத்தகங்களை வாசிப்பவன் எவனோ அவனே என்னுடைய வழிகாட்டி என்கிற அடிப்படையிலே புத்தகம் வாசிக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் ஒரு தலைமுறையை அது ஒரு மனிதனை வழிகாட்டியாக இருந்து வழிநடத்துவதற்கான தகுதி படைத்தவர்கள் என்கிற அடிப்படையிலே சீசர் அவர்கள் ஒரு கருத்தை இங்கே முன்வைக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அறைக்கு பக்கத்திலே நூலகம் இருப்பதை போன்று ஒரு சூழ்நிலையில் என்னுடைய அறையை உறுதி செய்யுங்கள் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். காலையிலே நூலகம் திறக்கிற போது அம்பேத்கர் உள்ளே நுழைந்தால் நூலகத்தை சாத்த வேண்டும் அல்லது நூலகத்தை நாங்கள் மூட வேண்டும், ஐயா தயவு செய்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நாள் முழுக்க நூலகத்திலேயே தன்னுடைய நேரங்களை செலவழித்த தலைவர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வாசிப்பு தன்மையை பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறார். ஏன் இந்த தலைவர்களை எல்லாம் நாம் மேற்கோள் காட்டுகிறோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் தலைவர்களாக உருவெடுப்பதற்கு அது ஒரு சிறந்த தலைவர்களாக இந்த நாட்டினுடைய மக்களை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த புத்தகங்கள் தான் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில் தான் தலைவர்கள் அனைவரும் புத்தகத்தினுடைய வாசிப்பு தன்மையை, புத்தகத்தினுடைய வேர்களை இந்த மக்களிடத்தில் எடுத்துச் செல்லுகிற பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். பொதுவாக புத்தகங்கள் ஒரு மனிதனுடைய கல்வி திறனை, ஒரு மனிதனுடைய தனியான திறமையை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய மனநிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையான ஆயுதமாக புத்தகங்கள் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் புத்தகங்களை வாசிக்க தொடங்குகிறானோ அந்த மனிதன் தன்னுடைய மனநிலையை மேம்படுத்துவதற்கு தொடங்கிவிட்டான். தன்னுடைய மனநிலையை ஒரு திறம்பட நிர்வாகம் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். அவ்வளவு ஆற்றல்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது கிடைக்கிறது. எனவே புத்தகம் வாசிப்பதும், புத்தகங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய அந்த பண்புகளை நாம் முன்னெடுக்கிற போது நம்மை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக, நல்ல தலைவர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய இந்த புத்தக வாசிப்பு தன்மையை தான் நாம் இங்கே இந்த மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்கிற ஒரு மிகச்சிறந்த சிந்தனையோடு இந்த புத்தக திருவிழாவை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தோழர்களே, இந்த புத்தகம் எது மாதிரியான ஆயுதம் என்பதற்கு ஒரு அடிப்படையான சில செய்திகளை நம்முடைய எதிரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த புத்தகத்தின் மீதான தாக்கத்தை எப்படியெல்லாம் அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே இந்த புத்தகத்தினுடைய தேவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நம்முடைய ஈழ தேசத்தில் அங்கே 2 தேசிய இனங்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய யுத்தங்கள் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி யுத்தங்கள் நடக்கிற போது 1981 அங்கே தனி ஈழம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற தமிழீழ மக்கள் அல்லது அங்கே அந்த தமிழீழ மக்களுக்காக போராடுகிற போராளிகள் எல்லாம் ஈழ தேசம் என்கிற ஒரு தேசத்தை கட்டியமைத்து வரலாறு நெடுகளை வந்து கொண்டிருக்கிற போது ஒரு யுத்தத்தில் ஈழத்தை அழிக்கக்கூடிய வகையிலே இன்னொரு தேசியம் அதன் மீதான தாக்குதலை கொடுக்கிறது. தோழர்களே, ஒரு தாக்குதல் நடத்துகிற போது நமக்கு தெரியும் அவர்கள் எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தினார்கள், ஈழத்திலே சிங்களத்திலே எப்படியெல்லாம் தாக்கினார்கள், எவ்வளவு மனித தன்மையற்ற செயலில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்று, மிக குறிப்பாக ஈழத்திலே இருந்த, யாழ்ப்பாணத்திலே இருந்த பொது நூலகத்தை திட்டமிட்டு அவர்கள் எரித்தார்கள். அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன் மனிதர்களை அழிப்பதோடு அவர்கள் இருக்கவில்லை? மனிதர்களை விட மிக முக்கியமாக அழிக்கப்பட வேண்டிய ஒன்று
இந்த நூலகம் என்கிற அடிப்படையிலே அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நூலகத்தை முற்றிலும் அழித்தார்கள். ஏன் நூலகத்தை அழிக்க வேண்டும்? விடுதலை புலிகளை அழிப்பதை விட இந்த புத்தகங்களை, இந்த நூலகத்தை அழிப்பதை அவர்கள் பிரதானமாக எடுத்துக் கொண்டார்கள். அதற்கு அடிப்படை என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நூலகம் தான் தமிழர்களுடைய வரலாறுகளை பறைசாற்றுகிறது. இந்த நூலகத்தில் இருக்கிற இந்த வரலாறுகளை எல்லாம் படித்த பிறகுதான் இவர்கள் போராளிகளாக உருவாகிறார்கள். எனவே இவர்கள் போராளிகளாக நெஞ்சுறுதியோடு சமரசம் இல்லாமல் போராடுவதற்கு அடிப்படை காரணம் இந்த நூலகத்திலே இவர்கள் வாசிக்கிற அந்த புத்தகத்திலே இருக்கிற சாராம்சங்கள் தான். எனவே இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிற இந்த நூலகங்களை அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த ஈழத்திலே பொது நூலகத்தை முழுமையாக எடுத்து நாசமாக்கினார். ஆக ஒரு புத்தகம் என்பது எவ்வளவு பெரிய போரை அல்லது அந்த போருக்கு அடித்தளத்தை விதைக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக நம்முடைய கண் முன்னால் எரிக்கப்பட்ட நூலகம் ஒரு சான்று. ஏனென்றால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நான் அரசியல் கலக்காம பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் அரசியல் இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை. எனவே நாம் இவற்றையெல்லாம் உள்வாங்குகிற போது, இவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிற போதுதான் நாம் இது போன்ற இந்த நாட்டின் ஒண்ணுல ஒரு புத்தகம் நமக்கு எதை சொல்லி கொடுக்குது? ஒரு இன்னும் சொல்ல போனா நம்ம யாரு, நம்முடைய வரலாறுகள் என்ன என்பதை கூட இந்த உலகத்தில் புத்தகம் தான் பறைசாற்றுகிறது. தமிழர்களுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, வரலாறை இவற்றையெல்லாம் நம் கண் முன்னே காட்டுவது எதனை? புத்தகங்கள். இன்றைக்கு கீழடியிலே மிகப்பெரிய ஒரு ஆய்வை நடத்தி அதை மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு எழுத்துக்கள் தானே நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அந்த கீழடி ஆய்வுகளை, உண்மையான ஆய்வுகளை எழுத நாம் அனுமதித்து விட்டால் தமிழ்நாட்டில் இங்கே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கருத்தியல் யுத்தம், ஒரு கருத்தியல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அது மேலும் வலுவாகின்றது என்கிற அடிப்படையிலே கீழடியிலே கண்டறியப்பட்ட உண்மையான ஆய்வுகளை கூட எழுத்தின் மூலமாக ஒத்துக்கொள்ள, எழுத்தின் மூலமாக வெளியே கொண்டு வருவதற்கு இங்கே இந்திய அரசு நமக்கு எதிராக இருக்கிறது. என்ன காரணம்? அது ஒரு வரலாறை, உண்மை வரலாறை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. எனவே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தின் வரலாறுகளை அழிக்க வேண்டும் என்று பல நாடுகளிலே எதிரிகள் அழிக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கிற வரலாற்று ஆய்வுகள் நிறைய. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்டதுனால நம்ம சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இந்திய அரசுனே நம்ம கூட சொல்லலாம், அது சரியா தப்பான்னு தெரியல. அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஏறத்தாழ 2 லட்சம் புத்தகங்களை, வரலாற்று புத்தகங்களை நம்முடைய அரசே அதை மூடி மறைத்தது அல்லது அழித்ததுன்னே சொல்லலாம். ஏன் நம்முடைய அரசாங்கம் 2 லட்சம் புத்தகத்தை அழிக்குது? இன்னும் சொல்ல போனா இந்த கல்வியை, இருக்கக்கூடிய இந்த கல்வியை, புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னொரு வகையான கல்வியாக ஒரு அரசு ஏன் மடைமாற்ற முயற்சிக்கிறது? இதுல அரசியல் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி திட்டத்தை தான் நான் சொல்ல வரேன். ஆக புதிய கல்விக் கொள்கை என்கிற திட்டத்தை ஏன் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள்? 2 லட்சம் புத்தகங்கள் அளித்ததாக சொல்லப்படுகிற இந்த 2 லட்சம் புத்தகங்களும் வரலாறு ரீதியாக உண்மைகளை பறைசாற்றுகிற புத்தகங்கள். இந்த புத்தகங்களை எல்லாம் அழித்துவிட்டு புராணங்களை, இதிகாசங்களை, மூட பழக்க வழக்கங்களை போதிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் புத்தகங்களாக மாற்றுகிற முயற்சியை தொடர்ந்து நம்முடைய அரசு செய்ய முயற்சிக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. முற்றும் முழுதாக அதை மாற்றுவதற்குத்தான் புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர முயற்சிக்கிறது.
இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்ல வருகிறது? இந்த கல்விக் கொள்கை குழந்தை செல்வங்கள் எப்படி கடந்த கால வரலாற்றில் நம்மை ராஜாஜி அவர்கள் ஆண்டபோது குலக்கல்வி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த குலக்கல்வி திட்டத்தை இன்னொரு வகையிலே புதிய கல்விக் கொள்கை என்கிற முறையிலே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இவற்றையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். இதனுடைய ஆபத்துகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வாசிப்பு தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. புத்தகங்கள் தான் நம்முடைய நாடு எந்த நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை ஆளுநர்கள் நம்மை சரியாகத்தான் ஆளுகிறார்களா, அது நாம் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் தானா, நல்ல ஆட்சியைத்தான் கொடுக்கிறார்களா என்பதை கூட நாம் வாசிப்பின் தன்மையின் மூலமாகத்தான், புத்தகங்களின் மூலமாகத்தான், எழுத்துக்களின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள, நம்முடைய நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள, நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள, நாம் எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள, இப்படி எண்ணற்ற வழிமுறைகளை நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த புத்தகங்கள் இருக்கிறது. எனவேதான் இந்த புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். இந்த புத்தக வாசிப்பு தன்மையை தொடர்ச்சியாக நாம் முன்னிறுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை இங்கு இருக்கிற பரமக்குடி வாழக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த திருவிழாக்கள் 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு புத்தக திருவிழாவை நடத்துறது, சர்க்கஸ் நடத்திடலாம், பொருட்காட்சி நடத்திடலாம், சினிமா நடத்திடலாம். ஆனால் ஒரு தலைமுறையை வாசிக்கக்கூடிய தலைமுறையாக மாற்றக்கூடிய இந்த திருவிழாக்களை நடத்துவது அவ்வளவு எளிய செய்தியாக இல்லை. எனவேதான் இந்த ஒரு செய்திகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகளை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த புத்தகங்கள் என்பது, புத்தக வாசிப்பு தன்மை என்பது, இன்றைக்கு நாம் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்கு கடுமையாக உழைத்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விடுதலையை பெற்றுத் தந்தவர் மகாத்மா காந்தி என்கிற ஒரு தலைவரை நம்மால் மறந்துவிட முடியாது. மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு விடுதலையை பெற்றுத் தருவதற்கு எது உறுதுணையாக இருந்தது என்று சொன்னால், அவர் வாசித்த புத்தகம்தான் மிக முக்கியமாக இந்திய விடுதலைக்கு தன்னை இழுத்துக் கொண்டு வந்தது என்று காந்தியார் அவர்களே சொல்கிறார். டால்ஸ்டாய் என்கிற ஒரு எழுத்தாளருடைய கடவுளின் அரசாங்கம் உன்னிடம் இருக்கிறது என்கிற புத்தகத்தை நான் வாசித்தேன். காந்தி சொல்றார், நான் எப்படி இந்த தேச விடுதலைக்காக என்னை அர்ப்பணிக்க தொடங்கினேன் என்று சொன்னால், டால்ஸ்டாய் என்கிற ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தை வாசிக்க தொடங்கினேன். அந்த வாசிப்பு என்னை தேசத்துடைய விடுதலைக்கு இழுத்துக் கொண்டு வந்தது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, காந்தியினுடைய போராட்டம் வன்முறை இல்லாத போராட்டம், அகிம்சை வழியில் நடத்துகிற போராட்டம், இந்த போராட்டங்களை காந்தி எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்? இதுவும் மிக முக்கியமான ஒன்று. ஹென்றி தோரா என்கிற ஒரு எழுத்தாளர் ஒத்துழையாமை என்கிற ஒரு கட்டுரையை அவர் முன்வைக்கிறார், எழுதுகிறார். அந்த ஹென்றி தோரா என்கிற ஒரு எழுத்தாளர் ஒத்துழையாமை என்கிற ஒரு கட்டுரையை காந்தியார் வாசிக்கிறார். அந்த ஒத்துழையாமை என்கிற கட்டுரையிலே புரட்சியை அகிம்சை வழியில் முன்னெடுக்கலாம், ஆயுதம் ஏந்தாமல் ரத்தம் சிந்தாமல் ஒரு யுத்தத்தை நம்மால் நடத்த முடியும் என்கிற சிந்தனை காந்தியாருக்கு எங்கிருந்து வருகிறது? ஒத்துழையாமை என்கிற கட்டுரையை வாசித்ததில் இருந்து வருகிறது. எனவே நம்முடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தி பொது வாழ்க்கையில், தேச விடுதலையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்கு அடிப்படை புத்தகமாக இருக்கிறது. அவர் முன்னெடுத்த அகிம்சை வழி போராட்டம் அவர் வாசித்த கட்டுரையில் இருந்து வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெல்சன் மண்டேலா என்கிற ஒரு கருப்பு நிறத்துடைய தலைவன் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு எது காரணமாக இருக்கிறது? காந்தியார் எழுதிய சத்திய சோதனை என்கிற புத்தகத்தை அவர் வாசிக்கிறார், அவர் படிக்கிறார். அதனால் ஈர்க்கப்பட்டு நெல்சன் மண்டேலா பொது வாழ்க்கைக்கு வருவதாக அவருடைய செய்தி குறிப்புகளே இருக்கிறது.
ஆக இந்த உலகத்தை மாற்ற வந்த தலைவர்கள் எல்லாம் நெல்சன் மண்டேலாவாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, சேகுவேராவாக இருந்தாலும் சரி, லெனினாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை மாற்ற வந்த தலைவர்கள் எல்லாம் என்னுடைய தலைப்புகளாக வந்தால் கூட ரவுத்திரம் பலர் என்று சொன்னார்களே, இந்த தலைவர்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு அவர் இந்த சமூகத்தின் மீதான, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஆயுதமாக இருந்தது புத்தகங்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த புத்தகங்கள் தான் நம்மளை வழிநடத்துது. அம்பேத்கர் மாணவ பருவத்தில் இருக்கிற போது சாதியத்துடைய தோற்றம் வளர்ச்சி அதை ஒழிப்பதற்கான வழிமுறை என்று தன்னுடைய மாணவ பருவத்திலே ஏறத்தாழ 25 வயதுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை அவருக்கு முன்வைக்கிறார். அந்த ஆய்வு கட்டுரையை முன்வைப்பதற்கு எத்தனை புத்தகங்களை படித்திருப்பார். அவர் முன்வைத்த ஆய்வு கட்டுரைக்கு இதுவரை மதிப்பே இல்லை. அப்படி பல செய்திகளை ஒரு புத்தகமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றலை அம்பேத்கர் எங்கிடம் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிற போதுதான், இவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிற போதுதான் இந்த உலகத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரியவர்களை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகம் என்பது இன்னைக்கு நிறைய சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் இருக்கிற அறிவை, திறமையை வெளியே கொண்டு வருவது மிக முக்கியமான ஒன்று புத்தகம். இன்னைக்கு நிறைய மாணவ செல்வங்களா இருக்கிறாங்க. முன்னாடி இந்த மாணவ செல்வங்கள் கல்வி திறனை நாம் எவ்வாறு ஒப்பிடுகிறோம்? அதிக மதிப்பெண் எடுத்தவன் திறமையானவனாக, குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் திறமையற்றவர்களாக நமக்கு வழங்கப்பட்டக்கூடிய கல்வி நிலையிலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் அதிக மதிப்பெண் பெற்றவன் எல்லாம் அறிவாளி, மதிப்பெண் பெற முடியாதவன் எல்லாம் அறிவாளி அல்ல என்பது உண்மையா? ஏனென்றால் எந்த கல்வி நாம் பெற்றிருக்கிறோம், எந்த கல்வியை நாம் பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கூட இந்த புத்தகங்கள் தான். இதன் மூலமாக சொல்லக்கூடிய கல்விதான். ஏனென்று சொன்னால் மதிப்பெண் எடுப்பதிலே நம்முடைய திறமை இருக்கிறது என்பதை தாண்டி ஒவ்வொரு மாணவர்களிடத்திலே, மாணவர்கள் பல ரகப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், மாணவர்களுடைய உண்மையான திறமையை, அவர்களிடத்தில் இருக்கிற அந்த திறமையை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு திறமை இல்லாத மாணவர்களே இருக்க முடியாது, திறமை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனிடத்திலும், எந்த ஒரு மாணவரிடத்திலும் ஏதேனும் ஒரு வகையான திறமை ஒளிந்திருக்கும் அல்லது மறைந்திருக்கும். அந்த திறமையை அவன் அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றாலும் சரி, இந்த பொது சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னாலும் சரி, முதலில் அவன் தன்னிடம் இருக்கிற திறமையை அடையாளம் காணுவது அவசியம். அந்த அடையாளம் எப்படி காண முடியும் என்று சொன்னால், நாம் புத்தகம் வாசிப்பதன் மூலமாகத்தான் நம்மிடம் இருக்கிற திறமை கூட நமக்கே வெளியே வரும். இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் நிகழ்ச்சியை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மக்கள் உலகம் கொண்டு வராங்க. குறிப்பா மாணவர்கள், அதாவது இளைய தலைமுறையிலேயே, குழந்தைகள் கிட்டையே வாசிக்கிற தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க குழந்தைகளை அதிக அளவு பங்கு பெற செஞ்சிருக்கிறாங்க. குழந்தைகளோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. குழந்தைகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கு ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பெற்றோர்கள் நிறைய வந்திருக்காங்க. ஒரு பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளாக அல்லது மனிதர்களாக இருக்கிற நாம் எல்லாம் நமக்கு எது பெருமை என்று நாம் கருதுகிறோம் என்று சொன்னால், ஒரு வாகனம், கார் இருந்தா நமக்கு பெருமை, ஒரு வீடு இருந்தா பெருமை, டிவி இருந்தா, ஒரு வீட்டுல டிவி இருந்தா பெருமை, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா பெருமை என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். அதுதான் பெருமை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு வீட்டில் இத்தனை உபகரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் புத்தகங்கள் இல்லாத, புத்தகங்களை கொண்ட ஒரு அறை சொல்லப்போனா அண்ணாதான் சொல்றாரு, படுக்கறை என்பது, படுக்கை அறை என்பது புத்தகங்கள் இல்லாத அறையாக இருந்தால் அது உயிரில்லாத உடலற்ற ஒரு தன்மையை போன்றது என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய வீடுகளிலே நான் சொன்ன இந்த உபகரணங்கள் எல்லாம் இருப்பதை தாண்டி ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகங்களை வைக்கக்கூடிய, புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அறை ஒன்று மிக முக்கியமான
இடத்தை வகிக்கிறது என்று பல தலைவர்கள் சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய இல்லங்களிலே தன்னுடைய குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அல்லது தன்னுடைய குழந்தைகளுடைய திறமைகளை அடையாளம் கொண்டு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே அந்தந்த புத்தகங்களை நம்முடைய இல்லத்திலே வைக்க வேண்டும். அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் பல்வேறு வகைகளில் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி இது அறிவியல் இயக்கம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி எல்லாம் அறிவியல் கல்வி கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கல்வி எல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கல்வி நம்முடைய கண் முன்னே மேலோங்கி நிற்கிறது. ஏன்னா நம்முடைய களமே நம்மை புராணங்களிலே சொல்லி இதிகாசங்களை சொல்லி மூட நம்பிக்கைகளை சொல்லி எண்ணற்ற கல்வியை நமக்கு புகுத்தி இருக்கிறார்கள். நான் கூட இதே மாதிரி ஒரு இடத்துல மாணவர்களுக்கு பேச போகும்போது ஒரு செய்தி கேட்டேன். ஒரு 20-50 கிலோ கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை ஒரு ஆணும் பெண்ணும் நிற்க வைத்து இந்த 50 கிலோ எடை கொண்ட அல்லது 100 கிலோ எடை கொண்ட இந்த பொருளை இந்த ஆண் தூக்குவாரா, இந்த ஆண் தூக்குவாரா, இந்த பெண் தூக்குவாரா என்ற கேள்வி ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் சராசரியாக 50 கிலோ 100 கிலோ கொண்ட ஒரு கனமான பொருளை ஆண் தூக்குவாங்களா பெண் தூக்குவாங்களான்னு கேட்டா சராசரியா நமக்கு என்ன தோணும்? இதெல்லாம் கனமான பொருள், இதெல்லாம் பெண்கள் தூக்க முடியாது, ஆண்கள் தான் தூக்குவாங்க நமக்கு தோணும். ஆனால் 50 கிலோ என்கிற அந்த எடையை தூக்கக்கூடிய தன்மை ஆணுக்கு மட்டும் உகந்தது அல்ல, பெண்ணுக்கும் உகந்ததுதான். ஒரு பெண்ணாலையும் அந்த அதிக எடை கொண்ட அந்த பொருளை தூக்க முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நமக்கு சொல்லப்பட்ட செய்தி ஆண் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, பெண் இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்கிற கல்வி நம்முடைய மூளையில புகுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு ஏன் சொல்றான்? ஒரு பக்கம் பெண்கள் படிக்க கூடாது என்று சொல்றான், இன்னொரு பக்கம் சூத்திர கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்றான். ஆக ஆண்களாக இருந்தாலும் சூத்திரர்கள் கல்வி கற்கக்கூடாது, பெண்களாக இருந்தாலும் எந்த சாதி பெண்ணாக இருந்தாலும் கல்வி கற்கக்கூடாது. அப்போ பெண் கல்வி கற்றால் என்ன நடக்கும்? சூத்திரர்கள் கல்வியை கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? கல்வியை கற்றுக்கொண்டால் இவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பார்கள். இவர்கள் அறிவியல் ரீதியாக சிந்திக்க தொடங்குவார்கள். இதிகாசங்களிலே புராணங்களிலே மூட நம்பிக்கை கருத்துக்களை எதிர்த்து பேசுவார்கள், தெரிந்து கொள்வார்கள். எனவேதான் அறிவியல் சம்பந்தப்பட்ட கல்வியை புத்தகங்களை நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு வராமல் புராண இதிகாசங்கள் அடங்கிய புத்தகங்களை கல்வியாக நமக்கு வழங்குகிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எது மூட நம்பிக்கை, எது பகுத்தறிவு என்கிற கோணத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் அடிப்படையாக இந்த புத்தகங்கள் தான் அமையப்படும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கல்வி எல்லா தலைமுறைகளுக்கும் வர வேண்டும் என்றுதான் பல தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் போராடியதுடைய விளைவுதான் குறைந்தபட்ச கல்வியை நாம் எட்டி இருக்கிறோம். இந்த கல்வி போதுமா என்று சொன்னால் போதாது. அறிவியல் கல்வியை நாம் வளர்க்க வேண்டும். பகுத்தறிவு கருத்துக்களை, பகுத்தறிவு சிந்தனைகளை நாம் புத்தகங்களின் வாயிலாக வாசிப்பதன் வாயிலாக நம்மை வளர்த்துக் கொள்கிற போதுதான் நாம் முழுமையடைந்த மனிதர்களாக இந்த மண்ணிலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியை தான் இந்த புத்தக திருவிழாவை நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். எனவே மக்கள் நூலகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் ஒரு மகத்தான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். பரமக்குடி வட்டாரத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறை இந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வந்து பல்வேறு வகையான சாதி ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான எண்ணற்ற சிக்கல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒரு அறிவியல் ரீதியான சிந்தனைகளுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த ஒரு மகத்தான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 3 ஆண்டு காலம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இது 3 ஆண்டுகள் அல்ல, காலந்தோறும் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடந்தேற வேண்டும். அந்த
புத்தக திருவிழாக்களின் மூலமாக அதிலே பங்கெடுத்து நம்முடைய அறிவுத்திறனை வளர்ப்பதன் மூலமாக அடுத்த தலைமுறையை, நாளைய தலைமுறையை ஒரு அறிவியல் பூர்வமான தலைமுறையாக உருவாக்க இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த இடத்தில் பேச வாய்ப்பு வழங்கிய மக்கள் நூலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.